இன்னைக்கு உனக்கு என்ன சொல்ற கிரியேட்டிவிட்டியே கிடையாது. சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஏதோ ஒரு வந்துருச்சாமே. நீ சொன்னா போதும் உனக்கு எல்லாம் அங்க கிடைக்குது. அப்படித்தானே? உனக்கு பதிலா மெஷின் இன்னைக்கு சிந்திக்குது. உனக்கு பதிலா இன்னைக்கு என்ன சிந்திக்குது? உன்னுடைய மொபைல் சிந்திக்குது, லேப்டாப் சிந்திக்குது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட ஒரு கிரியேட்டிவா ஏதாவது செஞ்சு கொண்டு வா அப்படின்னு ஸ்கூல்ல சொன்னாங்க அப்படின்னா உடனே எடுத்து கூகுள் தான். என்ன கூகுள் சொல்லி பாது. காரணம் சிந்திக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு அது ஒரு சோம்பேறித்தனமா மாறி போச்சு. Why should I think? Somebody is there to think for me. கொஞ்ச நாள் காலகட்டத்துக்கு முன்னாடி பாருங்க, we will discuss this with our mom, dad, our relatives. இது எப்படி செய்யலாம்? இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது என்ன செய்யலாம்? We think, we think, we think, we think and we give the best of our brain. இன்னைக்கு உனக்கு பதிலா சிந்திக்க மெஷின்ஸ் இருக்குது. அதனால ஆண்டவர் உனக்கு தந்த காரியத்தை, உனக்கு கண்ட திறமையை உன்னால வெளிப்படுத்த முடியல. I am not telling technologies are bad, technologies are evil. கடவுளுக்கு உகந்த விதத்தில் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட இந்த மொபைல் போன் எல்லாம் நீங்க சரி விதத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் அவைகள் உங்களை அடிமையாக்கும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமையாகி விட மாட்டேன். நீ உபயோகி. அடிமையா இருக்கிறியா? Without which I can't go ahead.